முந்தின ஆதாம் மூலமாக பாருங்க, அவன் செய்த பாவத்து நிமித்தம், அந்த வீழ்ச்சி நிமித்தம் மனுக்குலமே அஃபெக்ட் ஆச்சு. எல்லா சாபங்களும். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், பாவம் செஞ்சதுனால பாவி இல்ல, ஆதாமினுடைய வம்சத்துல வந்ததுனாலே எல்லா மனுஷனும் யார் தான்? பாவி தான். ஆதாமின் நிமித்தம், முந்தின ஆதாமின் மூலமாக மனுக்குலம் முழுதின் மேலையுமே சாபம் வந்துருச்சு. இப்ப மனிதன் மேல வேலை செஞ்சதுனால இப்ப மனுஷனை சரி பண்ணிட்டா அவனை வச்சு அவனுக்காக உண்டாக்குன எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு ஆண்டவர் நினைச்சார். அதனாலதான் என்ன பண்ணாரு, தன்னுடைய குமாரனாய கிறிஸ்துவ அனுப்பி, பிந்தின ஆதாம் அவரை அனுப்பி, நீங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க புது சிருஷ்டியா மாறிடுவீங்க. புது சிருஷ்டியா மாறிட்டா உங்களுக்குன்னு படைக்கப்பட்ட எல்லாத்தையும் நீங்களே சரி பண்ணிடலாம். எல்லாவற்றின் மேலும் உனக்கு நான் அதிகாரம் கொடுத்து விடுகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்றார். அப்ப நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் புது சிருஷ்டி, நான் புது சிருஷ்டி, நான் புது சிருஷ்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு.